10 வாட்டி 15 வாட்டி போட்ட அப்புறம் தான் நீங்க வாஷ் பண்ணணும். ஆனா ஒரு டெக்னிக் இருக்கு. நீங்க ஜீன்ஸ் போட்டுருக்கீங்க, ஃபுல் டே போட்டுருக்கீங்க, ராத்திரி போன உடனே ஜீன்ஸை வந்து ரிவர்ஸ் பண்ணிடுங்க, உல்டா பண்ணிடுங்க. ரிவர்ஸ் பண்ணிட்டு அது வந்து வெளியே வந்து கீப் இட் ஃபார் ஏரிங். அடுத்த நாள் அந்த ஜீன்ஸ் போடாதீங்க, அடுத்த நாள் எடுத்துட்டு உள்ள போட்டுருங்க. யூஸ் சம் ஆஃப் தி ஜீன்ஸ். ஜீன்ஸ் ஒரு 10 வாட்டி போட்டதுக்கு அப்புறம் அதுல ஏதாவது ஸ்மெல் வந்ததுன்னா அது ரிவர்ஸ்ல போட்டு கொஞ்சம் சன்லைட்ல போடுங்க. அது வந்து சன்லைட் இது டிஸ்இன்ஃபெக்டன்ட், அது க்ளீன் ஆயிடும். இல்ல ஏதாவது கரை பட்டிருக்கா ஸ்பாட் க்ளீன் பண்ணுங்க. அந்த கரைனால டோன்ட் க்ளீன் தி ஹோல் ஜீன்ஸ். ஒரு 15 வாட்டி போட்ட அப்புறம் அந்த ரிவர்ஸ்ல போட்டு ஏர் பண்ண அப்புறம் if you're able to keep the jeans it last you long. செகண்ட், நீங்க வாஷ் பண்ண போது ரிவர்ஸ்ல தான் வாஷ் பண்ணணும். நீங்க ஃப்ரண்ட்ல வாஷ் பண்ணீங்கன்னா, ஏன்னா ரிவர்ஸ்ல ஏன் வாஷ் பண்ணணும்னு சொல்றோம்னா, உங்க ஸ்கின் வந்து ரப்பிங் அகைன்ஸ்ட் ரிவர்ஸ் சைடு தான், அங்க தான் ஸ்வெட்டே வருது. ஆனா நீங்க வாஷ் பண்றது ஃப்ரண்ட் சைடு. லாஜிக் இஸ் லாஸ்ட். அடுத்தது, நீங்க என்னதான் மைல்ட் டிடர்ஜென்ட் சொன்னாலும் அதுல வந்து கெமிக்கல்ஸ் உண்டு. கெமிக்கல்ஸ் போட்டீங்கன்னா அந்த கலர்ல வந்து பஸ்ட் ஆயிடும். ரிவர்ஸ்ல போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இட் ரிமூவ்ஸ் தி ஸ்கின், டெட் ஸ்கின். அடுத்தது இட் கிளீன்ஸ் தி ஸ்வெட். சோ இட் க்ளீன் இட் வெரி வெல். பிளஸ் அந்த கலர் வந்து அப்படியே இருக்கும். சோ ஒரு ஜீன்ஸ் நீங்க வாங்குனீங்கன்னா 2 வருஷம் இல்லாம இந்த மாதிரி வாஷ் கேர் பண்ணீங்கன்னா 5 வருஷம் 6 வருஷம் தாங்கும். அப்பனா 10 டைம்ஸ் போறது கரெக்ட் தான். அப்சல்யூட்லி கரெக்ட். ஆனா அது வந்து பாத்தீங்கணும். ஆனா வீட்ல எல்லாம் துவைக்கும் போது ஜீன்ஸ் பேண்ட் வாங்கிட்டு வந்துட்டோம்னா திட்டுவாங்க, எப்பா இதை துவைச்சு காயப்படுறதுக்குள்ளே அவ்வளவுதான்ப்பா அப்படிங்கிறது மாறலாம். அது என்ன காரணம்? அது எல்லா ஜீன்ஸுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்குல்ல, நம்ம அதுல என்ன வித்தியாசப்பட்டிருக்கும்? அதுதான் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அட்லீஸ்ட் மென்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நாங்க தான் அதிகமா ஜீன்ஸ் யூஸ் பண்றோம், பேண்ட்ஸ் யூஸ் பண்றோம். நீங்க ராத்திரி வந்த உடனே உங்க அம்மா அப்பா இல்ல உங்க மனைவி தங்கச்சி மேல பாரம் போடாம நீங்க அது ரிவர்ஸ் பண்ணி வைங்க. நீங்க அது வந்து காய போடுங்க. டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு 15 வாட்டி ஒரு வாட்டி வாஷ் பண்ணீங்கன்னா அது பாரமா தெரியாது. தினம் போடுறதுனால தான் பிரச்சனை. அதுவரை நீங்க போடும்போது ரிவர்ஸ் பண்ணி போட்டீங்கன்னா அவங்க சந்தோஷமா வாஷ் பண்ணுவாங்க. ஏன்னா மாசத்துல ஒரு வாட்டி தான் வாஷிங் வரும். அது பாத்துக்கணும். then they are very happy. தினம் போடுறதுனால தான் பிரச்சனை வருது. 10 வாட்டி 15 வாட்டி போட்ட அப்புறம் தான் நீங்க வாஷ் பண்ணணும். ஆனா ஒரு டெக்னிக் இருக்கு. நீங்க ஜீன்ஸ் போட்டுருக்கீங்க, ஃபுல் டே போட்டுருக்கீங்க, ராத்திரி போன உடனே ஜீன்ஸை வந்து ரிவர்ஸ் பண்ணிடுங்க, உல்டா பண்ணிடுங்க. ரிவர்ஸ் பண்ணிட்டு அது வந்து வெளியே வந்து கீப் இட் ஃபார் ஏரிங். அடுத்த நாள் அந்த ஜீன்ஸ் போடாதீங்க, அடுத்த நாள் எடுத்துட்டு உள்ள போட்டுருங்க. யூஸ் சம் ஆஃப் தி ஜீன்ஸ். ஜீன்ஸ் ஒரு 10 வாட்டி போட்டதுக்கு அப்புறம் அதுல ஏதாவது ஸ்மெல் வந்ததுன்னா அது ரிவர்ஸ்ல போட்டு கொஞ்சம் சன்லைட்ல போடுங்க. அது வந்து சன்லைட் இது டிஸ்இன்ஃபெக்டன்ட், அது க்ளீன் ஆயிடும். இல்ல ஏதாவது கரை பட்டிருக்கா ஸ்பாட் க்ளீன் பண்ணுங்க. அந்த கரைனால டோன்ட் க்ளீன் தி ஹோல் ஜீன்ஸ். ஒரு 15 வாட்டி போட்ட அப்புறம் அந்த ரிவர்ஸ்ல போட்டு ஏர் பண்ண அப்புறம் if you're able to keep the jeans it last you long. செகண்ட், நீங்க வாஷ் பண்ண போது ரிவர்ஸ்ல தான் வாஷ் பண்ணணும். நீங்க ஃப்ரண்ட்ல வாஷ் பண்ணீங்கன்னா, ஏன்னா ரிவர்ஸ்ல ஏன் வாஷ் பண்ணணும்னு சொல்றோம்னா, உங்க ஸ்கின் வந்து ரப்பிங் அகைன்ஸ்ட் ரிவர்ஸ் சைடு தான், அங்க தான் ஸ்வெட்டே வருது. ஆனா நீங்க வாஷ் பண்றது ஃப்ரண்ட் சைடு. லாஜிக் இஸ் லாஸ்ட். அடுத்தது, நீங்க என்னதான் மைல்ட் டிடர்ஜென்ட் சொன்னாலும் அதுல வந்து கெமிக்கல்ஸ் உண்டு. கெமிக்கல்ஸ் போட்டீங்கன்னா அந்த கலர்ல வந்து பஸ்ட் ஆயிடும். ரிவர்ஸ்ல போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இட் ரிமூவ்ஸ் தி ஸ்கின், டெட் ஸ்கின். அடுத்தது இட் கிளீன்ஸ் தி ஸ்வெட். சோ இட் க்ளீன் இட் வெரி வெல். பிளஸ் அந்த கலர் வந்து அப்படியே இருக்கும். சோ ஒரு ஜீன்ஸ் நீங்க வாங்குனீங்கன்னா 2 வருஷம் இல்லாம இந்த மாதிரி வாஷ் கேர் பண்ணீங்கன்னா 5 வருஷம் 6 வருஷம் தாங்கும். அப்பனா 10 டைம்ஸ் போறது கரெக்ட் தான். அப்சல்யூட்லி கரெக்ட்.